السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். திரளாக தேடி வந்து அமர்ந்திருக்கிற பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நாம் இங்கே ஒன்று கூடிய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் ஒரு நல்ல அமலாக அங்கீகரித்தல் புரிவானாக. நாம் இன்று தொடங்கி இருக்கிற இந்த வரலாற்று பயணத்தை சமுதாயத்திற்கும் நமக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நற்பயணமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் இதற்கு சிறந்த வெற்றிகரமான முடிவை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த காரியத்தை தொடர்ந்து வழிநடத்துவதில் எந்த வகையான இடையூறும் ஏற்பட்டு விடாதவாறு அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. யார் இந்த காரியத்திற்காக உழைக்கிறார்களோ, திட்டமிடுகிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா வகையான ஈருலக பாக்கியங்களை நிறைவாக அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பாக்கியமான நிகழ்ச்சி என்று சொல்லி நான் ஆரம்பித்தேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு ஆலிமாக சமுதாயத்தினுடைய வசதி படைத்த பல பிரமுகர்களும் பல சந்தர்ப்பத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். பல நேரங்களிலும் அந்த ஆலோசனைகள் வெற்று பேச்சாகவே முடிந்து போயிருக்கிறது. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய திட்டங்களோடு பெரும்பெரும் மனிதர்கள் கூடி கூடி பேசிய பல காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கிறது. நானும் மரியாதைக்குரிய ஜஃபருல்லா ஹாஜியார் அவர்களும் கடந்த ரபியுல் அவல் மாதத்தில் புருனையில் உட்கார்ந்து ஒரு பேசி நினைத்த ஒரு திட்டம் இவ்வளவு விரைவாக இது ஒரு நடைமுறைக்கு வரும் என்று நினைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அஹ்மத் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் கிடைப்பார்களா என்று நாங்கள் ஆதங்கப்பட்டதுண்டு. இந்த நிகழ்ச்சியை அவர்களை வைத்துத்தான் பிரதானமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்ததும் உண்டு. அஹ்மத் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் கிடைத்தார்கள், ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள் கிடைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு அருமையான டீமும் கிடைத்தது. நாம் எண்ணுவது பெரிதல்ல, அந்த எண்ணிய எண்ணம் சிறப்பாக நடைமுறைக்கு வருவதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும். அந்த தௌஃபீக்கு நிறைவாக கிடைத்ததென்றால் அதைவிட வேறு பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் நான் இன்று ஆரம்பிக்கிற போது இதை ஒரு பாக்கியமான மஜ்லிஸ் என்று நான் சொன்னேன். அல்லாஹ் இதை இஹ்லாஸாக செய்யக்கூடிய ஒரு நல்லமலாக ஏற்றுக்கொண்டு இதை உண்மையில் மேலும் மேலும் பாக்கியம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வரலாற்று நிகழ்வு என்பது ஒரு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வல்ல. சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு. இன்றைய முஸ்லிம் சமுதாயம் பல வழிகளில் அது பின்னடைந்திருப்பதற்கான காரணிகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் இப்படியும் ஒரு காரணத்தை சொல்வார்கள்: முஸ்லிம்கள் வரலாறு தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்களைப் போல வளமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் வேறு யாரும் கிடையாது. 1400 ஆண்டுகால அங்கீகாரம் பெற்ற வரலாறு, துல்லியமான வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதை போல வரலாறு வேறு யாருக்கு இருக்கிறது? எந்த சமூகத்திற்கு இருக்கிறது? கதைகளை பலர் வைத்திருக்கலாம், காப்பியங்களை வைத்திருக்கலாம், ஆனால் வரலாற்றை அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான வரலாற்றை நம்மை போல வைத்திருக்கிற சமுதாயம் வேறு எந்த சமூகமும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்மை போல தரமான மனிதர்களை கொண்ட வரலாறு வேறு யாருக்கும் கிடையாது. நம்முடைய வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் முதல் தரமான மனிதர்கள் இல்லையா? சஹாபாக்கள் உலகத்தில் முதல் தரமான மனிதர்கள்.
சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபிகள், தபா தாபிகள், அதற்கு பின்னால் வந்த இஸ்லாமிய வரலாறு ஒவ்வொரு பாகத்திலும் எத்தனை எத்தனை அற்புதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. நம்முடைய நாட்டில் எத்தனை அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவுரங்கசீப்பின் வரலாற்றை ஆசிரியர்கள் எழுதுகிற போது எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். யுத்த களத்தில் யானையின் நிழலில் நின்று தொழுவாராம். யுத்த களத்தில் சுற்றி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற போது யானையின் நிழலில் நின்று தொழுவார். அவர் தொழுவதை பார்த்து எதிரியாக வந்த மன்னன் இவரோடு யுத்தம் செய்ய முடியாது என்று யுத்தத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டானாம். இந்திய வரலாறு சொல்கிறது. ஒரு முஸ்லிம் மன்னர் அவருடைய நடவடிக்கையாலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை அறிகிற போது, அதே போல டெல்லியில் இருக்கிற ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலை கட்டி முடித்துவிட்டு, இந்த பள்ளிவாசலை வயதுக்கு வந்ததிலிருந்து தொழுகையை கலா செய்யாத யாராவது ஒருவர் தொழ வைக்க முன்வாருங்கள் என்று ஷாஜஹான் அழைப்பு கொடுத்தார். தொழுகை வாழ்க்கையில் கலாவாகவே விடாதவர் தொழ வைக்க வேண்டும் என்று ஷாஜஹான் அழைப்பு கொடுத்தார். எல்லோரும் தயங்கி நின்ற போது ஷாஜஹான் முன்வந்து, என்னுடைய வாழ்க்கையிலே வயதுக்கு வந்ததிலிருந்து நான் தொழுகையை கலாவாக விட்டதில்லை என்று சொல்லி அவர் தொழ வைத்தார் என்று வரலாறு சொல்கிறது. பள்ளிவாசலை கட்டுவதல்லங்க பெருசு, கெட்டிய பள்ளிவாசலுக்கு இப்படி ஒரு முதல் தொழுகைக்கான இமாம் கிடைப்பது எவ்வளவு பெருசு. நம்மை போல வரலாற்றில் மகத்தான மாணிக்கங்களாக திகழ்ந்த மனிதர்களை பெற்றுக்கொண்ட வரலாறு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. மற்ற சமூகத்தினர்கள், நான் பெயர் சொல்லவில்லை, கதைகளை வைத்திருக்கிறார்கள், கற்பனை செய்திகளை வைத்திருக்கிறார்கள். நாம் தான் ஆதாரபூர்வமான வரலாறுகளை வைத்திருக்கிறோம். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட. கைரோவிலே ஜாமியா அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திற்கு எதிரே நஃபீசா அம்மையாருடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அந்த அடக்கத்தலத்திலே கண்ணாடியில் ஒரு செய்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். நஃபீசா அம்மையார் அவருடைய வீட்டிலே தனக்கான கபரை தானே வெட்டி கொண்டாராம். வெட்டி கொண்ட கபருக்குள் 6000 குர்ஆன் ஓதி இருக்கிறாராம். 6000 குர்ஆன், தனக்கான மன்னரையை தானே வெட்டி கொண்டு அதற்குள்ளே உட்கார்ந்து 6000 முறை குர்ஆன் ஓதி இருக்கிறார் என்று அவரை பற்றிய வரலாறு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் தனித்துவம் பெற்றவர்கள். மக்காவுக்கு நாம் போகிற போது பார்க்கலாம், ஜுபைதா அம்மா கால்வாய் என்ற ஒரு கால்வாயினுடைய சுவர் இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அங்கே செல்லக்கூடிய தௌஃபீக்கை தந்துருவானா. ஜுபைதா அம்மா கால்வாய். அரஃபாவிலே கூடுகிற ஹாஜிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காக தாயிஃப் நகரத்தில் இருந்து அரஃபா வரைக்கும் கால்வாய் கொண்டு வந்தார். பாலைவனத்தில் எப்படி கால்வாய் வெட்ட முடியும்? பாலைவனத்தில் எப்படி கால்வாய் வெட்ட முடியும்? கால்வாய் எப்படி கொண்டு வந்தார் என்றால், சுவர் கட்டி, 2 பக்கமும் சுவர் கட்டி, சுவற்றுக்கு நடுவே கால்வாயை உருவாக்கி அந்த கால்வாய் வழியாக தாயிஃபிலே இருந்து அரஃபா வரைக்கும் தண்ணீர் கொண்டு வர உத்தரவிட்டார்கள். ஹாரூன் ரஷீதினுடைய மனைவி ஜுபைதா அம்மா. முஸ்லிம்களுடைய வரலாற்றில் எத்தகைய மகத்தான பெண்மணிகள் இருக்கிறார்கள், எத்தகைய மாணிக்கங்களான ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த வரலாறுகள் நாம் அறிய வேண்டும். நம்மை போல வளமான செழிப்பான வரலாற்றை பெற்றுக்கொண்டவர்கள் வேறு யாரும் இல்லை. வரலாறு நமக்கு தேவை. வரலாறு நம் வாழ்க்கைக்கான பாடமும் படிப்பனையும். வரலாறு தெரிந்தால் சமுதாயம் எவ்வளவு பெரிய பேர் உதவி பெறும் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முஸ்லிம்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய வரலாறு அவர்களை எப்படி காப்பாற்றியது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். முஸ்லிம் உலகம் சந்தித்த சோதனைகளில் அதுபோல ஒரு பெரிய சோதனை வேறு எதுவும் இல்லை. சஹாபாக்கள் பெருமானாரால் தங்கள் வாழ்க்கையை உயர்ந்ததை கண்ணால் கண்டவர்கள். படு பள்ளத்தில் பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்த வாழ்க்கையை வரலாற்றில் உச்சிக்கு உயர்த்தி சென்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? தலைமுறை தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் வளர்க்கிற ஆடு இன்னொருவர் வளர்க்கிற தோட்டத்திலே மேய்ந்து விட்டது என்பதற்காக 400 வருஷம் சண்டையிட்டுக் கொண்டவர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபித்துக் கொள்பவர்கள்.
அந்நியவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்வதில் எந்த நியாயமும் பார்க்காதவர்கள், குலப்பெருமை கொண்டு திரிகிறவர்கள், ஆபாசமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள். அந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதை அந்த சஹாபாக்கள் பார்த்தாங்களா இல்லையா? அது அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய கண்ணால் அவர்கள் பெருமானாரால் கிடைத்த பயனை பார்த்தார்களா இல்லையா? இப்படி ஒரு பெரும் பயனை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்பதை சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள்? யாராவது முகம்மது இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். மூசா எப்படி தௌராத்தை பெறுவதற்காக சினாய் மலைக்கு சென்றாரோ அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, அறிவுலகத்தின் தீட்சண்யத்தின் சக்கரவர்த்தி. அவ்வளவு பெரிய அறிவாளியாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அந்த கட்டத்தில் முஸ்லிம்களை காப்பாத்துனது வரலாறு. என்ன வரலாறு காப்பாத்துது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உஹது யுத்தம். உஹது யுத்தத்தில் ஒரு செய்தி பரவுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. அந்த செய்தி பரவிய உடனே முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலைகுலைந்து போய் யுத்தகலத்தை விட்டு பலர் ஓடிவிட்டார்கள். எதிராளியோடு சண்டையிடுவதற்கு திராணியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களை நிதானப்படுத்த அல்லாஹ் ஒரு வாசகத்தை பயன்படுத்தினான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பயன்படுத்தினான். முஸ்லிம்களை பார்த்து கேட்டான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதும் அல்லாஹுடைய ஒரு தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுலு, மற்ற தூதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அதுபோல முஹம்மதுக்கும் ஒரு மரணம் உண்டு. அஃபைம் மாதாவு குத்திலன் கலப்தும் அலா அகாபிக்கும், அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். இது எங்க கேட்டது? ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது யுத்தத்திற்கு பின்னால் அல்லாஹ் கேட்ட செய்தி. அருமை சகோதரர்களே, அந்த வரலாற்று துணுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 3ஆம் வருடத்தில் இறங்கிய வசனத்தை சொல்லித்தான் முஸ்லிம் உம்மத்தை நிதானப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, இப்போ என்ன செய்ய போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானாலும் அல்லாஹ் ஹயாத்தாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தீனிலே நாம் வாழ வேண்டும் என்கிற நிதானத்தை இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தியது அந்த பழைய வரலாற்று தகவல் தான். பழைய வரலாறுகள் வெறும் கதைகள் அல்ல, அது நம் வாழ்க்கைக்கான தத்துவங்கள், நம் வாழ்க்கைக்கான பாதைகள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள், எந்த சமுதாயம் தன் சொந்த வரலாற்றை மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் வரலாற்றில் தோல்விகளைத்தான் சந்திக்கும் என்பார்கள். வெற்றியை பார்ப்பது அரிது என்று சொல்வார்கள். எனவே அருமையானவர்களே, வரலாறு என்பது மிக அத்தியாவசியமானது. அது நம் வாழ்க்கைக்கு பல வகைகளிலும் துணை புரியக்கூடியது. அந்த வரலாற்றோடு உண்டான தொடர்பை நாம் விலக்கிக் கொள்கிற காலகட்டத்தில் எல்லாம் நாம் விபரீதமான நடவடிக்கைகளில் இறங்கி விடுவோம். அல்லாஹ் பல விஷயத்திலையும் நமக்கு சொல்லித்தர்றான் வரலாறு தேவைங்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது? மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது? சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் முக்கியமானது இல்லையா? ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லித்தர்றான், இதை எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளுதல், நேர்வழியை பெற்றுக்கொள்ளுதல். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமி வானத்திலே இருந்து கீழே இறங்குமாறு சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது, குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, நீங்க 2 பேரும் கீழே இறங்கி போங்க. ஆதமையும் ஹவ்வாவையும் வானத்திலே இருந்து கீழே இறக்குகிற போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்க 2 பேரும் கீழே இறங்கி போங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், போங்க, என்னுடைய ஹிதாயத் உங்களுக்கு வரும், என்னுடைய நேர்வழி உங்களுக்கு வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சப்பட தேவையில்லை, அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்கிறார்.
இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, மனுஷனுடைய ஆதார தேடல், மனுஷனுடைய ஆதார சிந்தனை நேர்வழியை பற்றியதாகத்தான் இருக்கணும். எல்லாத்திலையும் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். வியாபாரத்தில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். ஒரு பயணம் போகிறோம், சரியான பஸ் எதுன்றது தெரியறதுலையும் யாரு அல்லாஹ் நேர்வழி காட்டணும். சரியான பஸ் எது அதை தெரியறதுல அல்லாஹ் நேர்வழி காட்டணும். நாம் ஒரு விஷயத்தை தேடி போகிறோம், எது எந்த இடத்துல கிடைக்கும்ங்கிறத அல்லாஹ் நேர்வழி காட்டணும். ஒரு சிங்கப்பூரில் ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன், ஒருத்தர் அவருடைய மனைவியை அட்மிட் பண்ணியிருக்கார். அந்த அம்மாவுக்கு இந்த ஊசியில் நரம்பில் ஊசி ஏற்றணும். அந்த மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை டாக்டர்களும் வந்து பார்த்துட்டாங்க, எந்த இடத்துல அந்த நரம்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அத்தனை டாக்டரும் பார்த்துட்டான். ஒவ்வொருத்தரும் குத்தி குத்தி பார்த்து அந்த அம்மாவுடைய கையே பூரா சிவப்பாயிடுச்சு. அந்த அம்மா ஏற்கனவே சிவப்பு, இந்த கையே சிவப்பாயிடுச்சு, ரத்தமயமாயிடுச்சு. எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு ஈரான் நாட்டு டாக்டர் வந்து லேசாக பார்த்துட்டு இதாங்க இங்கே இருக்குன்னு போட்டார். ஒரு ஈரான் டாக்டர் வந்த ஒரு லேசாக தடவி பார்த்தாரு, தடவி பார்த்து தான் ஊசி போட்டார். இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம் அதற்கு? அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுத்திருந்தான் என்ற அர்த்தம். நாம் எதை தேடுகிறோமோ அது நமக்கு எளிதாக கிடைப்பது அல்லாஹ் தருகிற ஹிதாயத்து. ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுறாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து தரணும், அல்லாஹ் நல்ல வழி காட்டணும். அதே போல ஒரு பையனுக்கு நல்ல பொண்ணு தேடுறாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து தரணும். அதே போல ஒரு நல்ல வேலைக்காரர் வேண்டும், அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும். ஒரு காரியத்தை திட்டமிடுகிற போது அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும். ஹிதாயத் என்பதுதான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கீழே அனுப்பும் போதே அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை சொல்லித்தான் அனுப்பினான். நீங்க போங்க, என் ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க, என்னுடைய ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க. ஃபமன் தபிய ஹுதாய, யாரின் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இது ஒன்று வைங்க. ஃபாத்திஹா சூரா குர்ஆனுடைய முதல் அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்ன? ஃபாத்திஹா சூரா அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்னங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹுக்கே உரியது. அர் ரஹ்மான் அவன் அன்பானவன், அர் ரஹீம் அவன் அருளாளவன், மாலிகி யௌமித்தீன் அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி. ஈயாக்க நஅபுது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கேட்கிறோம். அதுக்கு அடுத்து என்னங்க? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா. ஃபாத்திஹா சூராவுடைய மைய கருத்தே இதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதிலெல்லாம் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக. இப்போ ஃபாத்திஹா சூராவினுடைய பிரதான நோக்கமே நாம் அல்லாஹ் இடத்திலே நேர்வழி கேட்பதுதான். காலையில் எந்திரிச்சோன்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. நீங்கள் பாருங்க, ஷாஃபி மதுஹபில் குனூத் ஓதுவாங்க, அல்லாஹும் மஹ்தினா ஃபீமன் ஹதைத். அதுதான் ஃபர்ஸ்ட் வாக்கியம். யா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களில் எங்களையும் சேர்த்து எங்களுக்கும் நேர்வழி தருவாயாக. நேர்வழி பெறுதல் என்பதுதான் முக்கியம். இந்த ஃபாத்திஹா சூரால கவனிங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தல. அதுக்கப்புறம் அந்த நேர்வழிக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், வரலாறு வருகிறது அந்த இடத்தில். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி அல்ல. வலல்லாலீன், வழி தவறியவர்களுடைய வழி அல்ல. இப்போ 3 விஷயம். எங்களுக்கு நீ நேர்வழி காட்டணும். யாருடைய வழி? உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய வழி. யாருடைய வழி அல்ல? உன்னுடைய கோபத்தை பெற்றவர்களுடைய வழி அல்ல, வழி தவறி சென்றவர்களுடைய வழி அல்ல. திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்வார்கள், வரலாற்றுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. நாம் நேர்வழி வேண்டும் என்கிற போது
அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற போது சமுதாயத்தின் கடமை என்னவாகிறது? யார் அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களோ அவருடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தின் கடமையாகிறது. ஆகிறதா இல்லையா? யார் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றார்கள் என்று தெரிந்து அவர்களுடைய வழியை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகிறது. யார் வழி தவறி சென்றார்கள் என்று அறிந்து அவர்களுடைய பாதையை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகதா இல்லைங்களா? இந்த ஃபாத்திஹா சூரா வரலாறு விஷயத்தில் இந்த உம்மத்திற்கான ஆர்வமும் தேடலும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. ஹிதாயத்து நேர்வழி வேண்டும் என்றால் அந்த நேர்வழி எப்போது சாத்தியமாகும்? நல்லவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிற போது சாத்தியமாகும். தீயவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்கிற போதுதான் சாத்தியமா. எனவேதான் வரலாறு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆன்ல அவ்வளவு வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். பல நபிமார்களுடைய வரலாறுகளை, நல்லோர்களுடைய வரலாறுகளை, அதே நேரத்தில் தீயவர்களுடைய வரலாறுகளை, அக்கிரமக்காரர்களுடைய வரலாறு சொல்லியிருக்கானா இல்லையா? அல்லாஹ் நல்லவர்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். தீயவர்களுடைய வரலாறு நம்ரூதை பற்றி, ஹாரூனை பற்றி, நம்ரூதை பற்றி, ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் பல வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வரலாறு என்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நாம் எப்படி நடக்கணும்னு வழிகாட்டக்கூடிய டார்ச் இந்த வரலாறு. நம்ம எந்த வழியில் போனால் நல்ல வழியில் போகலாம், எதில் போனால் நம்மளை நேர்வழிக்கு கொண்டு போய் காட்டும் என்பது அறியக்கூடிய டார்ச் இந்த வரலாறு. எனவே வரலாறு குறித்த ஒரு சிந்தனை சமூகத்திற்கு தேவை என்பதை எண்ணி உணர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை தெரிந்து கொண்டதன் அடிப்படையிலேயே நீங்கள் இவ்வளவு திரளாக வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அங்கீகரிப்பானாக. இந்த மஜ்லிஸ் எந்த நல்ல நோக்கத்தில் கூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹ் வெற்றிகரமானதாக சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. அருமையான சகோதரர்களே, நாம் இந்த வரலாற்று தொடரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று செய்தியிலிருந்து நாம் தொடங்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒரு 5 வாரங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பேசப்படும். அதற்கு அடுத்து 3 வாரங்கள் என்கிற வகையிலே 4 ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள் பேசப்படும். 12 வாரங்களுக்கு 4 ஹலீஃபாக்களுடைய வரலாறு பேசப்படும். இது ஒரு முதல் சாப்டராக, முதல் தொகுப்பாக இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெற்ற பிறகு இதற்கு அடுத்து எந்த வரலாறு பேசுவது என்கிற செய்தியை நாம் திட்டமிடலாம். நம்முடைய அருமை சகோதரர்கள் நீண்ட நாளுக்கு சுமார் 100 வாரங்களுக்கு இந்த தொடரை பேசுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இது சிரமமாகிவிடக்கூடாது என்பதற்காக வேறு எந்த பேச்சும் இல்லாமல் நேரடியாக வரலாறு பேசிவிடுவது என்கிற வகையில் 1 மணி நேரத்திற்குள்ளாக வரலாற்று செய்தியை உங்களுக்கு தந்து விடுவது என்ற அடிப்படையில் ரொம்ப நேர்த்தியாக திட்டமிடுதலை செய்திருக்கிறார்கள். அதற்காக அப்துல் காதர் ஹசரத் அவர்களை போல ரொம்பவும் தேர்ந்தெடுத்த ஆலிம்களை இங்கே கொண்டு வந்து இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே வந்து இதிலே பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பங்கேற்கிற போது எப்படி பங்கேற்க வேண்டும் என்றால், ஒரு பயான் கேட்புகிற உணர்வோடு நாம் வந்து உட்காருவோம். பல நேரத்தில் நாம் பெரும்பாலும் இதுபோல மீட்டிங்கில் வந்து உட்காரும்போது ஒரு ஆக்ரோஷமான அல்லது ஒரு நகைச்சுவையான ஒரு பயான் கேட்குற ஒரு மனோநிலையில தான் சாதாரணமாக வந்து உட்காருவோம். அப்படி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, நம்முடைய ஹலீஃபாக்களுடைய, சஹாபாக்களுடைய இந்த மார்க்கத்தினுடைய வரலாற்று செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து அமருமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்று செய்தியை கேட்ப வந்து உட்கார வேண்டுமானால் சில முடிவுகளுக்கு நாம் முதல்லயே வந்துடணும். என்ன முடிவுனா, இப்படி கேட்டுட்டு இப்படி போயிடக்கூடாது. சாதாரணமாக வரலாறு கேட்கிற போது எந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், விஷயத்தில் நினைவில் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு இங்கே வர வேண்டும். அருமை பெரியவர்கள், யாரும் இதை அறிவுரை என்று நினைக்க வேண்டாம், ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற தாய்மார்கள் இருப்பார்கள், அவங்களுக்கும் நான் சொல்வது அதுதான். ஏதோ பயான் நடக்குது, ஹஜரத்மார்கள் பேசுகிறாங்க, ஏதோ நன்மை கிடைக்கும்னு நம்ம போகிறோம். அல்லாஹ் நன்மையை தருவான், சந்தேகம் இல்லை. ஆனால் வரலாற்று சொற்பொழிவு என்று வருகிற போது இங்கே என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ, சொல்லப்பட்ட செய்தியை அது என்ன விதத்தில் சொல்லப்படுகிறதோ அதோடு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் மேராஜ் நடந்ததுன்னு தெரியும். தெரியுமா இல்லையா? மேராஜில் என்ன நடந்ததுன்றதும் ஓரளவுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே படுத்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், புராக் வாகனத்தில் ஏற்றி
அழைத்து சென்று பைத்துல் முகத்தஸிலே தொழ வைத்த பிறகு வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள். இது யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? யாருக்கும் தெரியாமல் இருக்காது. இது பொத்தம்பொதுவான ஒரு தகவலாக மட்டுமே நாம் தெரிந்திருக்கிற போது இது கதையாகவே நமக்கு இருக்கும். இது கதையாகவே இருக்கும். அத்தோடு சேர்த்து இதோடு இந்த வரலாற்றை, இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதில் நடந்தது என்ற ஒரு தகவலை இணைத்துக் கொண்டோம் என்றால் அது வரலாறாகிவிடும். ஒரு விஷயம் நிகழ்வாக, சம்பவமாக நினைவில் இருப்பதற்கும் வரலாறாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? சில தகவல்களை நாம் அடிப்படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு வரலாற்று ஆசிரியர் பேசுகிற போது என்ன சொல்லுவாருங்க? இப்படி சொல்லுவார், பொத்தம் பொதுவான சம்பவமாக சொல்லாம அது இப்ப நடந்துச்சு, இந்த சூழ்நிலையில் நடந்துச்சு என்று சொல்லுகிற போது அந்த வருஷம் அல்லது அந்த சூழ்நிலை இதை நினைவில் கொள்கிற போது அது வரலாறாக வந்துவிடும். எனவே வரலாற்று தகவல் என்று நாம கவனிக்கிற போது ஒரு பயான் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில் இல்லாமல் இங்கே வரலாறு பேசப்படுகிறது என்ற எண்ணத்தோடு வந்து அமர வேண்டும். வரலாற்று நிகழ்வுகளை நாம் பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு வர வேண்டும். முடியும் என்றால் ஒரு கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு பேனா எடுத்துட்டு வாங்க, கூச்சமே படாதீங்க, கூச்சமே படாதீங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சக்கராத்து நேரத்திலேயும் கூட தன்னுடைய பக்கத்தில் பேனாவையும், அவருடைய பேனானா அந்த காலத்தில் எழுதுவாங்கல்ல மரக்குச்சி, பேனாவையும் மை பாட்டிலையும் வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுவார்களாம், இந்த மை பாட்டிலையும் எதையும் பார்த்து சொல்வார்களாம், இது அறிவின் ஒளி விளக்கு என்று சொல்வார்களாம். இந்த பேனா குப்பியையும் இந்த மை குப்பியையும் அந்த பேனாவின் அறிவின் ஒளி விளக்கு என்று சொல்வார்களாம். எனவே நாமளும் என்ன செய்யலாம்? இங்கே பலரும் படித்திருப்பீர்கள், குறிப்பாக தாய்மார்கள், இன்றைக்கு சகோதரிகள் எல்லாம் நல்லா படித்தவங்களாக இருக்காங்க, சாதாரணமாக 12வது அதுக்கு மேலே படித்தவங்களாக இருக்காங்க, கல்லூரிகளில் படித்தவர்கள் பலர் வரலாம். இந்த உரையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்று பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக்க பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது பயனை உண்டாக்க வேண்டும் என்பதற்கான பயான். இது வெறும் பயான் அல்ல, பயனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட பயான். அதற்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வரலாறு என்கிற சிந்தனையோடு உட்கார வேண்டும். இதில் இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வரலாறு என்பது நமக்கு தெரியாமல் இருக்காது நிச்சயமாக. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம பேச போறோம். இந்த வரலாறு நமக்கு தெரியாமல் இருக்காது. காலகாலமாக நாம் குழந்தைகளாக இருந்த காலத்தில் இருந்தே இந்த வரலாறுக்கு நாம் கேட்டுட்டு தான் வர்றோம் இல்லையா? ஆனால் யாராவது நம்ம இடத்துல நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுங்கள்னு கேட்டாங்கன்னா தலையை கீழே போட்டுருவோம். நல்லா யோசனை பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் நபியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு என்ன வாய் வரும்? என்ன சொல்லுவோம்? நாம் யோசிக்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நான் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி மூமின்களிடத்தில் அவர்களுடைய உயிரையும் விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய உயிரையும் விட மேலானவர் அல்லவா? நம்முடைய பெற்றோரை விட மேலானவர் அல்லவா? நம்முடைய பெரியத்தா சின்னத்தா, நம்முடைய பெரியப்பா சின்னப்பா, அல்லது நம்முடைய மாமா மச்சான்மார்கள், இவர்கள் எல்லாரையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள் அல்லவா? நம்முடைய பெரிய தந்தையின் வீட்டிலே இருப்பவர்களை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய மாமா மாமிகளுடைய வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் சம்பந்தம் வச்சிருக்கிறாங்க, அது நம்ம தாய்மார்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த குடும்ப தொடர்புகளை பற்றி PhD பண்ண அளவுக்கு பேசுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க இன்னாலும் அவங்க அங்க சம்பந்தம், அந்த சம்பந்தம் இப்படி இருக்கு, PhD லெவலுக்கு குடும்ப வரலாறு சொல்வார்கள் நம்முடைய தாய்மார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யார் என்று கேட்டால், எத்தனை பேர் என்று கேட்டால், ஹதீஜா அம்மாவுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் அடுத்ததாக நமக்கு பேர் தெரியாது. இது நம்மிடத்தில் நம்ம ஊரில் இருக்கிற குறை மட்டும் இல்லை. இது ஜோர்டானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் முகமது அல் அரீஃபி என்ற ஒரு சிறந்த இஸ்லாமிய பேச்சாளர் இருக்கிறார். அரபு நாட்டிலே ரொம்ப புகழ்பெற்ற பேச்சாளர். அவர் நல்ல அரபு பேசக்கூடிய பேச்சாளர் அரீஃபி. நீங்கள் அவரை இன்டர்நெட்டில், ட்விட்டரில் 13 மில்லியன் பேர் அவரை தொடர்கிறார்கள். 13 மில்லியன்னா 1,30,00,000 பேர் அவரை பின்தொடர்கிறார்கள். 2.2 மில்லியன் அவருடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா
2,20,00,000 பேர் அவருடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிறார். அரீஃபி சொல்றாரு, நான் ஜோர்டான் பல்கலைக்கழகத்தில் போய் இந்த மாணவர்களிடத்தில் பேசுகிற போது கேட்டேன், நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் என்னெல்லாமோ படிக்கிறீங்க, ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னவெல்லாமோ பாடம் நீங்கள் படிக்கிறீர்கள், எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் அமைதியாக இருந்தாங்களாம். எதை பற்றி கேட்க போகிறாங்க? ஃபிசிக்ஸில் ஏதாவது கஷ்டமான விஷயத்தை கேட்டுருவாரோ, அல்லது கெமிஸ்ட்ரியில் கேட்டுருவாரோ, அல்லது ஹிஸ்ட்ரியிலையோ அல்லது லிட்ரேச்சர்லையோ ஏதாவது பெருசாக கேட்டுருவாரோ என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற போது அரீஃபி கேட்டார். அவர் சொல்கிறார், நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பேரை உங்களை யாராவது சொல்றீங்களான்னு கேட்டேன். ஜோர்டான் பல்கலைக்கழகத்தில் அத்தனை ஆயிரம் பேர், இன்றைக்கும் அது யூடியூபில் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரொம்ப தயங்கி ஒரு மாணவன் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பேரை சொல்றான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நீங்க இன்னாலில்லா சொல்லியிருக்கணும் இந்நேரத்தில், ஹஸரத் சொல்லிட்டாங்க. ஆமினா அம்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் படிக்கிற போது அந்த மாணவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் இதை இவ்வளவெல்லாம் படிக்கிறீர்களே, இதை படிக்க வேண்டாமா என்று அவர் கேட்டார். இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலைமை அப்படித்தானே இருக்கிறது. நம்முடைய உயிரினும் மேலானவர் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிற எங்கள் நபியை பற்றி பேசினீர்கள் என்றால் பேசிய நாக்கு இருக்காது, எழுதினீர்கள் என்றால் எழுதிய விரல் இருக்காது என்று ஆவேசப்படக்கூடியவர்களாக இருக்கிற நாம், நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை யாராவது கேட்டுவிட்டால் சொல்லுவதற்கு கொஞ்சமாவது செய்து வைத்திருக்கிறோமா? அந்த கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? நம்முடைய சொந்த உறவினர்களை பற்றி பேசினா, கேட்டா, சொல்லாம விட்டா ஊர்ல என்ன சொல்லிடுவாங்க? நம்மகிட்ட நம்முடைய மாமா அல்லது மச்சான் பத்தி கேட்கிறாங்க, இப்படி சொல்ல தெரியலன்னா என்ன சொல்வார்கள்? நம்முடைய சொந்த உறவுகளை பற்றி நாம் சொல்ல தெரியாவிட்டால் என்ன சொல்வார்கள்? இந்த உறவுகள் எல்லாம் விட மேலான உறவல்லவா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கிற உறவு. அந்த உறவை பற்றி அறிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமை அல்லவா? அதை நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியத்தான் செய்யும், நமக்கு தெரியாம இல்லை, நமக்கு தெரியாம இல்லை. நம்ம சின்ன குழந்தையா இருந்ததிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம தெரியாம கிடையாது, தெரிஞ்சிருக்கோம். ஆனா வரிசையா தெரியாம வச்சிருக்கோம். வரிசையா யாரும் கேட்டா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது என்கிற வரிசை முறைப்படி இந்த வரலாற்றை தெரியாமல் வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது நமக்கு தெரியாதா? அவர்கள் பால் குடித்தது நமக்கு தெரியாதா? அவர்களுடைய சின்ன வயசுல அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டது நமக்கு தெரியாதா? அவங்க வியாபாரத்துக்கு போனது தெரியாதா? ஹதீஜா அம்மாவை கல்யாணம் செய்தது தெரியாதா? சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போனது தெரியாதா? நபியாக வந்தது தெரியாதா? பெருமானாருடைய தோழர்களை பற்றிய வரலாறு தெரியாதா? பத்ர் யுத்தம் தெரியாதா? உஹது தெரியாதா? நமக்கு எல்லாம் தெரியுங்க, துணுக்கு துணுக்கா தெரியும். உஹது யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? உஹது யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? சரி, இப்ப கேட்கிற பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க, தெரிஞ்சிருச்சே நமக்கு பத்ர் யுத்தத்தை பத்தி. பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு யுத்தத்தினுடைய மொத்தமே அந்த முடிவுல தான் இருக்கு. பத்ர் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா? முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. வரலாறு இதுல என்ன தெரியணும்? இந்த துணுக்கு தெரிகிறது. இது ஹிஜ்ரி 2வது வருஷத்தில் நடந்தது என்ற செய்தியை நாம் சேர்க்கிற போது அது வரலாற்று தகவலாகிவிடும். உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் ஜெயிச்சாங்க, 2வது தோத்து போனாங்க. அது ஹிஜ்ரி 3வது வருஷத்தில் நடந்தது என்று தெரிகிற போது ஒரு கனெக்ஷன் ஏற்படும் நமக்கு, இல்லையா? எனவே நமக்கு வரலாற்று தகவல்கள் தெரியாமல் இல்லை. இந்த உரைகளிலே நாம் என்ன செய்வோம்னா இந்த கனெக்டிவிட்டி சொல்லுவோம், இந்த வரிசை முறையை சொல்லி தருவோம். அந்த வரிசை முறையை நீங்கள் கவனமாக வைத்துக் கொண்டால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் அதே போல மற்ற கலீஃபாக்களுடைய மற்ற மார்க்கத்தினுடைய பெரியவர்களுடைய வரலாற்றையும் நாம் ஓரளவுக்காவது நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த உரைக்கு வருகிற போது அருமை பெரியவர்களும் பாசத்திற்குரிய தாய்மார்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு, இது ஒரு நம்முடைய அறிவை பலப்படுத்துவதற்கான
ஒரு முயற்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அக்கறையோடு வருவீர்கள் என்றால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். இஸ்லாமிய வரலாறு பேசப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இதை தொடங்கினார்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி தருவான். நமக்கும் அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கி தருவான். அல்லாஹ் கிருபை செய்வான். அருமை சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ஒரு சின்ன முன்னுரை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் தந்தை இப்ராஹிமினுடைய துஆவின் பலன் என்று சொன்னார். என் தந்தை இப்ராஹிமினுடைய துஆவின் பலன் என்று சொன்னார். இந்த ஹதீஸில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடங்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் தோன்றுவதற்கு முன்னாலேயே மக்கா நகரம் இருந்தது. மக்கா நகரத்தில் அல்லாஹ் காபாவை கட்டி வைத்திருந்தான். மலக்குமார்கள் காபாவை கட்டி இருந்தார்கள். இந்த பூமியில் தண்ணீருக்கு மேலே பூமி வெளிப்படத் தொடங்கிய போது முதலில் வெளிப்பட்ட இடம் இப்போது காபா இருக்கிற இடம் என்று இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள். பூமியிலிருந்து தண்ணியிலிருந்து அப்படியே பூமி வெளிப்படத் தொடங்கிய போது முதலில் வெளிப்பட்ட இடம் இப்போது காபா இருக்கிற இடம். அதற்கு பிறகு மற்ற பாகங்கள் வெளியே ஆரம்பித்தது. அந்த காபா இருக்கிற இடத்தில் அல்லாஹ் மலக்குகளை வைத்து அவனுக்கென்று ஒரு ஆலயத்தை அல்லாஹ் கட்டினான். அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே வந்தபோது அவர்களை அல்லாஹு தஆலா இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த இலங்கையிலே அவர்களை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உத்தரவிட்டான், நீங்கள் காபாவுக்கு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவுக்கு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். அவர்களது வாழ்நாளில் 100 ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த 100 ஹஜ்ஜில் 44 ஹஜ்ஜுகள் அவர் இந்தியாவிலிருந்து சென்றிருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது. ஹஜ்ஜுக்கு போன முதல் வரலாறு எங்கிருந்து தான் தொடங்குது? இந்தியாவிலிருந்து தான் தொடங்குது. முதல் ஹஜ்ஜுக்கு போன மனுஷர் இங்கிருந்து தான் போனார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை தவாஃப் செய்தார்கள். காபாவை இரண்டாவதாக கட்டினார்கள். காபாவில் தவாஃப் செய்தார்கள். அதற்கு அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் அது நல்லவர்கள் தவாஃப் செய்யக்கூடிய இடமாகவே இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது மக்களுக்கு எதிராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாபம் சொன்னார்கள். யா அல்லாஹ், இந்த பூமியிலே இவர்களை யாரையும் விட்டு வைக்காதே என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு பெரும் பிரளயத்தை, வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் அனுப்பினான். இந்த பூமி மொத்தத்தையும் அந்த வெள்ளப்பெருக்கு அழித்தது. அப்படி அந்த வெள்ளப்பெருக்கு வந்தபோது காபாவுடைய சுவர்களும் உடைந்து விழுந்தன. காபாவுடைய சுவர்கள் உடைந்து விழுந்ததே தவிர அதன் அஸ்திவார கற்கள் அப்படியே இருந்தன. இன்றும் அந்த அஸ்திவார கற்கள் அப்படியே இருக்கின்றன. இதுதான் யதார்த்தம். சமீபத்தில் மன்னர் ஃபஹதுனுடைய ஆட்சி காலத்தில் காபாவை கட்டுவதற்காக அதன் சுவர்களை இடித்த போது அவர்கள் பார்த்தார்கள், அந்த பழைய அஸ்திவாரத்தை பார்த்தார்கள். வரலாற்றின் தொன்மையான தகவல்களில் காபாவுடைய அஸ்திவார கற்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தார்கள். ஒட்டக திமிழ் போன்ற அஸ்திவார கற்கள் இருப்பதை பார்த்தார்கள். அதே அஸ்திவாரத்தின் மீதுதான் ஃபஹதுடைய காலத்திலே காபாவின் சுவற்றை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே காபாவின் சுவர்கள் அடித்து செல்லப்பட்டது. அஸ்திவாரம் மட்டுமே மிஞ்சி இருந்தது. அந்த அஸ்திவாரத்தை நபிமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு எவ்வளவு நபிமார்கள் வந்தார்களோ அந்த நபிமார்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து அந்த அஸ்திவாரத்தை தவாஃப் செய்து கொண்டே இருந்தார்கள். ஹஸ்ரத் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான். அவர்களும் சிரியாவிலே இருந்து வந்து அந்த அஸ்திவாரத்தை தவாஃப் செய்தார்கள். அப்படி தவாஃப் செய்கிற போது அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, காபாவை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அஸ்திவாரத்தை கட்டிட்டு அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே சுவர் எழுப்பி கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டிவிடுவது பெருசல்ல, பள்ளிவாசல் வெறும் பள்ளிவாசலாக இருப்பது சரியாகாது. பள்ளிவாசல் எப்போது சரியாகும் என்றால் அந்த பள்ளிவாசலில் வணக்கம் செய்வதற்கான ஆட்கள் இருக்க வேண்டும். வணக்கம் செய்வதற்கான மனிதர்கள் இருந்தால் தான் இந்த பள்ளிவாசல் அர்த்தம் உள்ளதாகும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், இந்த இடத்தில் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது?
அவர்கள் திட்டமிட்டார்கள், அவர்களுடைய 2வது மனைவி ஹாஜரா அம்மாவையும் அவர்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் இங்கு வந்து குடியமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அருமையானவர்களே, நம்மில் பல பேரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியையும் ஹாஜரா அம்மாவையும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாலைவனத்தில் போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. இப்படித்தான் நம்மெல்லாம் சொல்றோம். நம்மெல்லாம் எப்படி சொல்றோம்? பாலைவனத்தில் போய் விட்டுட்டு வந்துட்டாரு. ஒரு தடவை ஒரு பக்ரீத்தினுடைய நேரத்தில் கேரளாவில் ஒரு பத்திரிகைக்காரன் எழுதுனா, முதல் மனைவியோடு ஜாலியாக இருப்பதற்காக 2வது மனைவியை பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாருன்ற வார்த்தை தப்பு. அவர் விட்டுட்டு வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மாவையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் காபாவிலே விட்டுவிட்டு அந்த இடத்திலே விட்டுவிட்டு அவர்கள் திரும்பி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த பிறகு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அவர் பயன்படுத்திய வார்த்தையை திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ரப்பனா இன்னி அஸ்கந்து, இறைவா என் மனைவியையும் என் குழந்தைகளையும் இங்கே நான் குடியமர்த்தி இருக்கிறேன். அவர் என்ன சொல்லல, விட்டுட்டு போறேன். நபிங்கிற ஒரு போலாபாலி கிடையாது. நபிங்கிறவர் ஒரு பித்தர் கிடையாது. என்ன வேணாலும் செய்யற பித்தரா இருக்க முடியாது. நபிங்கிறவர் எப்படி இருப்பார்னா, அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் மிக தீட்சண்யமாக திட்டமிட்டதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் மகளையும் அங்கே விட்டுட்டு வரல, அவரு குடியமர்த்தினார். அவர் சொல்கிறார், இன்னி அஸ்கந்து, இறைவா என் குழந்தையையும் என் குடும்பத்தையும் இங்கே நான் குடியமர்த்துகிறேன். எதற்காக? லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஹாஜரா அம்மாவின் மூலமாக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக மக்காவில் ஒரு சமூகத்தை உருவாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனா அவர் அங்க இருக்க முடியாது. ஏன் அவர் அங்க இருக்க முடியாதுன்னா, அவர் நபி. நபி மக்கள் இல்லாத இடத்துல இருக்க முடியாது. எந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்களோ அங்கதான் நபி இருக்க முடியும். சிரியாவிலே நாகரீகம் அடைந்த மக்கள் சமுதாயம் இருந்தது. அதனாலே மனைவியையும் பிள்ளையும் இங்கே விட்டுவிட்டு அவர்கள் மக்கள் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஹாஜரா அம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அங்கே இருந்தார்கள். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து கேள்விப்பட்டது. அந்த இடத்திலே அந்த இருவரை வைத்து அல்லாஹ் ஒரு சமூகத்தை உருவாக்கினான். எதனால் உருவாக்கினான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்காக தவித்து அழுத போது அவருடைய காலடி பட்ட இடத்திலிருந்து அல்லாஹ் ஜம்சம் என்கிற நீரூற்றை உருவாக்கினான். மாஷா அல்லாஹ், ஒரு தண்ணி வந்துச்சுங்க. அதை என்ன சொல்லுவாங்க அறிஞர்கள், நம்ம நோக்கம் நல்லதா இருந்தா பாலைவனத்தில் கூட ஊர் உருவாகும். நம்ம நியத்து நல்லதா இருந்தா பாருங்க, 2 பேர் உட்கார்ந்து சும்மா நல்ல எண்ணத்தில் பேசினது இன்னைக்கு ஒரு நிகழ்வாக பரிணமிச்சிருக்கு. நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்குமானால் எண்ணி பார்க்க முடியாத, கற்பனைக்கு இல்லாத, எட்டாத இடத்திலும் அல்லாஹ் வாய்ப்பை வைத்திருப்பார். எந்த ஆள் அரவரவும் இல்லாத, ஆதரவுக்கேற்ற வழி இல்லாத, உணவுக்கேற்ற வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் ஒரு பையில் பேரித்தம்பழத்தையும் ஒரு பையில் தண்ணீரையும் கொடுத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்படுகிறார்கள். அதை ஹாஜரா அம்மா அவர்கள் அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குலால் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹாஜரா அம்மா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போறாங்க. அவங்களுடைய குதிரையை பிடிக்கிறாங்க. எங்கே விட்டுட்டு போறீங்க? அவர் பதில் பேச மாட்டேங்கிறார். திரும்ப கேட்குறாங்க, எங்கே விட்டுட்டு போறீங்க? அப்போ அவர் பதில் பேச மாட்டேங்கிறார். 3வது கேட்குறாங்க, எங்கே விட்டுட்டு போறீங்க? அப்போ அவர் பதில் பேச மாட்டேங்கிறார். 4வதாக அம்மா கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய திட்டமா என்று கேட்டார். அபிஹாதா உமிர்த்த, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு என்று வாயால சொல்லல, தலையை அசைத்து ஆமாம் என்று சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். ஹஜ்ரா அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு ஜம்சம் தண்ணி. அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு ஜம்சம் தண்ணி. ஜம்சம் தண்ணீர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடியிலிருந்து அந்த ஜம்சம் தண்ணீரை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். தண்ணீர் வந்ததை பறவைகள் தெரிந்து கொண்டன. பறவைகள் தண்ணி இருக்கிற இடத்துக்கு தெரியும், பறவைகள் தெரிந்து கொண்டது. பறவைகளை பறப்பதை பார்த்து அந்த பக்கமாக வந்த நாடோடிகள் இங்கே தண்ணீர் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். யமன் நாட்டிலே இருந்து ஒரு நாடோடி கூட்டம் வந்தது. அந்த நாடோடி கூட்டத்திற்கு ஜுர்ஹும் என்று பெயர். நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நாடோடி கூட்டத்துக்கு ஜுர்ஹும் என்று பெயர். ஜுர்ஹும் என்கிற நாடோடி கூட்டம் அந்த பறவைகளை தொடர்ந்து வந்தார்கள். இங்கே வந்து பார்த்தால் ஒரு தண்ணீர் ஊற்று இருந்தது. அதை சுற்றி ஒரு பெண்மணியும் ஒரு சின்ன குழந்தையும் இருந்தார்கள். எங்கே தண்ணீர் கிடைக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு சொர்க்கம்.
பாலைவனத்திலே தண்ணீர் கிடைக்கிற இடம்தான் சொர்க்கம். எனவே ஜுர்ஹும்காரர்கள் ஹாஜரா அம்மா இடத்துல கேட்டாங்க, நாங்க இங்க தங்கிக்கலாமா? ஹாஜரா அம்மா சொன்னார்கள், தங்கிக்கலாம், ஆனா தண்ணி எங்களோடதுன்னாங்க. தண்ணி எங்களுக்கு சொந்தம், நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதித்தார்கள். அல்லாஹு தாலா நிமிஷத்திலே ஒரு ஊரை ஹாஜரா அம்மாவை சுற்றி உருவாக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, இறைவா என்னுடைய குடும்பத்தை நான் இந்த இடத்திலே குடியமர்த்திட்டு போறேன், நீ கவனித்துக்கொள், அவர்களை நோக்கி மக்களின் இதயங்களை திருப்பு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் தண்ணியை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். ஊர் வந்து விட்டது. ஹாஜரா அம்மாவுக்கு அனுசரணைக்கு ஆள் கிடைத்தார்கள், ஆதரவுக்கு ஆள் கிடைத்தார்கள். மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திட்டமிட்டபடி ஒரு சமூகம் வந்து விட்டது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை வருகிறார்கள். அல்லாஹ் உத்தரவிடுகிறான், காபாவை கட்டுங்கள். ஊர் வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டினார்கள். அந்த வரலாறு நமக்கு தெரியும். வைதி யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து புதுசா காபாவை கட்டல, ஏற்கனவே இருந்த அந்த அஸ்திவாரத்தின் மீது சுவற்றை எழுப்பினார்கள். அல்லாஹ் அப்படித்தான் வைதி யர்ஃபா, சுவர் எழுப்பினார்கள் தான் அர்த்தம். சுவர் எழுப்பினார்கள். சுவர் எழுப்பிவிட்டு, யா அல்லாஹ் நாங்க கட்டி முடிச்சிட்டோம், எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சொன்னா, இதை நீங்கள் பரிசுத்தமாக வைத்திருங்கள், இதை அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குவதற்கான இல்லமாக இதை பரிசுத்தமாக வைத்திருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திற்கு உத்தரவிட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் குடும்பத்தோடு கல்யாணம் செய்து கொண்டார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த குடும்பத்திற்கு உத்தரவிட்டார்கள். அந்த குடும்பத்தில் மொத்தத்திற்கும் இந்த அறிவுரை சொல்லப்பட்டு கொண்டே வந்தது, இது அல்லாஹ்வுடைய இறையாலயம், இது அல்லாஹ்வுடைய இறையாலயம், இந்த இறையாலயத்தில் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற உத்தரவை படிப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பின்னால் வந்தவர்களுக்கு சொன்னாங்க. அவங்க தலைமுறை தலைமுறையாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். 1000 வருடங்கள் கழிந்தது. 1000 வருஷம் போச்சு. 3500 வருஷங்கள் அப்படி கழிந்தது. ஜுர்ஹும்காரர்கள் காபாவை வைத்திருந்தார்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே. ஜுர்ஹும்காரர்கள் காபாவை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை மாத்திரமே தொழுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான பரக்கத்துகளையும் செய்து கொண்டே இருந்தார். காபாவை தரிசிப்பதற்காக, அதை தவாஃப் செய்வதற்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். வருகிறவர்கள் அவர்கள் ஊரில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து குவித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆ செய்தார்களோ அது எல்லாம் நடந்தது. முபாரக், இது பாக்கியம் பெற்றதாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அது பாக்கியம் பெற்றதாக இருந்தது. அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். தண்ணிக்கு பஞ்சமே வந்தது கிடையாது. அது பாலைவனம். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சின்னதா நிகழ்ச்சி வச்சுட்டா தண்ணி கிடைக்காம போயிடும் இல்லையா? தண்ணி கிடைக்காது. தண்ணிக்கு பஞ்சமே. ஹஜ்ஜில் 30 லட்சம் பேர் ஒன்று கூடுகிறார்களே அரஃபா மைதானத்தில், ஒரு நிமிஷம் கூட தண்ணி கிடைக்காமல் நாம் தடுமாறியது கிடையாது. அல்லாஹ் பெரியவர். ஒரு நிமிஷம் கூட தண்ணி இல்லை என்று தடுமாறியது கிடையாது. பாலைவனம் தானே, பெட்ரோலை விட தண்ணிக்கு விலை ஜாஸ்தி தானே, ஆனால் அங்கே தண்ணீர் கிடைக்கிறதா இல்லை. முபாரக் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். பாக்கியமானதாக அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. எல்லா மக்களும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய இதயங்களை இதை நோக்கி திருப்பு என்று துஆ செய்தார்கள். மக்களுடைய இதயங்கள் வந்துகிட்டே இருக்கு. 1000 வருஷங்களாக தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். காபா புனிதமாகவே இருந்தது. இதற்கு இடையிலே இங்கே ஹுசா குடும்பத்தார்கள் செழிப்பாக இருப்பது, அந்த பக்கமாக வந்த பனு ஹுசா, இங்கே ஜுர்ஹும் குலத்தார்கள் செழிப்பாக இருப்பதை அந்த பக்கமாக வந்த பனு ஹுசா என்கிற குடும்பத்தார் நாடோடிகள் பார்க்கிறார்கள். இவங்க என்ன இவ்வளவு செழிப்பா இருக்காங்க, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு கோபம் வருகிறது, ஒரு பொறாமை வருகிறது. அவர்கள் திடீர் என்று ஜுர்ஹும் குலத்தார்களை தாக்குகிறார்கள். அதுவரைக்கும் இந்த ஜுர்ஹும் குலத்தார்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார்களே தவிர யாருடைய தரப்பிலிருந்தும் அச்சத்தை அவர்கள் பெற்றிருக்கல. முதல் முறையாக பனு ஹுசா குலத்தார்கள் ஜுர்ஹும்களை தாக்குகிறார்கள், அவர்கள் மீது போர் தொடுக்கிறார்கள். அந்த போரில் வெற்றி பெற முடியாத ஜுர்ஹும்கள் காபாவை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள்.
அப்படி ஓடுற போது அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க. நம்மளுடைய வளத்துக்கு பரக்கத்துக்கு ஆதாரமே இந்த ஜம்சம் தண்ணி தானே, இது மற்றவங்க கைக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை மூடிட்டு போயிட்டாங்க. காபாவை விட்டு விட்டு போகிற போது, பனு ஹுசாக்கள் இடத்திலே காபாவை விட்டு விட்டு போகிற போது, இந்த ஊரின் பெருமையாக இருக்கிற இந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக ஜம்சம் கிணற்றை மூடி போட்டு, அதை மணல் போட்டு மூடி, ஆனால் பின்னாடி நம்ம தேடி வந்தோம்னா நமக்கு இது கிடைக்கணுங்கிறதுக்காக சில அடையாளங்களை வைத்துக் கொண்டார்கள். அப்போது அவர்கள் இன்னொரு வேலை, நம்ம நிச்சயமா இந்த ஊருக்கு வந்துருவோம், இப்ப நம்ம கையில் இருக்கிற நகை நட்டுக்களை எல்லாம் தூக்கிட்டு போனோம்னா ஆபத்து, அதனால அந்த நகை நட்டுக்கள் இந்த கிணற்றுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கருதி அவங்க கையில் இருந்த தங்க நகைகளை எல்லாம் ஜம்சம் கிணத்துக்குள்ளேயே போட்டுட்டு அதை மூடி போட்டு மறைச்சிட்டு இந்த ஊரை காலி செய்து விட்டு போய்விட்டார்கள். பனு ஹுசாக்கள் காபாவுக்கு வந்தார்கள். காபாவின் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நபித்துவத்தின் அறிவுரையை பெற்றவர்கள் அல்ல அவர்கள், பாரம்பரியமாக அந்த வணக்க வழிபாட்டு முறையை தெரிந்தவர்கள் அல்ல அவர்கள். அவர்களுடைய கையில் அது இருந்துச்சு. அவங்களுடைய தலைவன் அம்ர் இப்னு லுஹை, மனித குலத்தின் மிக மோசமான தீயவன், மனித குலத்தின் மிக மோசமான மனுஷன் அம்ர் இப்னு லுஹை. அவன் அவருடைய தலைவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு தடவை காய்ச்சல் வந்தது. இந்த காய்ச்சலுக்கு எங்கே மருந்து கிடைக்கும், எங்க பார்த்தாலும் அந்த காய்ச்சல் அவனுக்கு தீரல. இந்த காய்ச்சலுக்கு எங்க மருந்து கிடைக்கும்னு கேட்டபோது, சிரியாவுக்கு போற வழியில ஒரு இடத்தில் சுடுதண்ணீர் கிணறு இருக்கிறது, அந்த தண்ணியில குளிச்சா உனக்கு சுகமாகும் என்று யாரோ சொன்னார்கள், வந்தவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டுட்டு அந்த சுடுதண்ணி கிணறு இருக்கிற இடத்துக்கு போனான் சிரியாவுக்கு. அந்த கிணற்றிலே போய் குளித்து விட்டு அவன் திரும்பி வருகிற போது அங்கே ஒரு பெரிய சிலையை பார்த்தான். வாழ்க்கையில் அந்த சிலை அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெரிய சிலையை பார்த்தான். பெரிய சிலையை வைக்கிறவங்க எப்போதுமே கற்பனைகளை பறக்க விட்டு தான் வைப்பாங்க. எங்கே சிலை இருந்தாலும் சரிதான். நம்ம ஊரில் பார்க்குறோமா இல்லையா, ஐயனார் சிலையாக இருந்தாலும் சரிதான், சிலைகளுக்குன்னு சில குணம் இருக்குதுங்க. எங்கே சிலை வணக்கம் இருக்கோ அங்கே எல்லாம் குணம் இருக்குது. என்னென்னா ஆளுக்கு அவன் கற்பனைக்கு என்ன செய்துக்குவான், சிலை வச்சுக்குவான். நம்ம ஊரில் இந்த பிள்ளையார் சிலை எப்படியெல்லாம் வைக்கிறாங்க பார்த்துருக்கீங்கள, எப்படியெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா பேரிச்சம்பழத்தில் ஒரு சிலையை வச்சுருந்தாங்களாம், பசிக்கும் போது சாப்பிட்டுக்குவாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா பேரிச்சம்பழத்தில் ஒரு சிலையை வச்சுருந்தாங்க, பசிக்கும் போது சாப்பிட்டுக்குவாங்க, திரும்ப பேரிச்சம்பழம் கிடைக்கும் போது அந்த சிலையை செஞ்சு வச்சுக்குவாங்களாம் அவங்க ஜாஹிலியாவில் இருக்கிற போது. சிலையை பார்த்தா, பிரம்மாண்டமான சிலையை பார்த்து உன்னை ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த ஊர்க்காரர்கள் பார்க்கிறார்கள், மக்காவின் தலைவன் நம்ம ஊர் சிலையை பார்த்து ஆச்சரியப்படுறான், இது உனக்கு வேணுமா என்று கேட்டார்கள். கிடைச்சா நல்லதுதான். அவன் அங்கிருந்து முதல் முறையாக மக்காவுக்கு காபாவுக்கு ஒரு சிலையை தூக்கி கொண்டு வந்தான். அந்த சிலைக்கு பெயர் ஹுபல். ஹுபல் என்கிற சிலையை தூக்கி கொண்டு வந்தான். வருகிற வழியிலே அந்த சிலையினுடைய கை, வலது கை முறிந்து போனது. அதை முறிந்து போனதை சரி செய்வதற்காக தங்கத்திலே ஒரு கையை செய்து மாட்டிவிட்டான். மாட்டி அந்த சிலையை கொண்டு வந்து அந்த அக்கிரமக்காரன் எங்கே வைத்தான் என்றால் காபாவுக்கு உள்ளே கொண்டு வந்து வைத்தான். காபாவிலே சிலை வந்த வரலாறு இது. காபாவுக்குள்ளே சிலை வந்தது எப்போ வந்துச்சுன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 400 வருஷத்திற்கு முன்னால் வந்தது. காபாவுக்குள்ளே சிலை அதிகாலத்தில் இருந்திருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, ஜுர்ஹும்களுடைய காலத்திலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் காபா அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த போது நபித்துவ போதனையில் இருந்த அவர்களிடத்திலே சிலை வணக்கம் இருக்கவில்லை. யமன் தேசத்திலே இருந்து நாடோடிகளாக வந்த பனு ஹுசாக்கள், அவர்களுடைய தலைவன் அம்ர் இப்னு லுஹை முதல்ல சிலையை கொண்டு வந்து வச்சான். ஏன்னா அவனுக்கு எந்த நபித்துவ பாடமும் அவனுக்கு இருக்கல, சிலையை கொண்டு வந்து வச்சான். ஒரு சிலை வந்தால் சிலைகளுக்கு இன்னொரு குணம் இருக்கு. ஒரு சிலை வந்தா 90 சிலை வரும். நம்மளும் பார்க்குறோமா இல்லையா, சிலையை வச்சு கோயில் வச்சிருக்காங்களே, மூலஸ்தானத்தில் ஒரு சிலை வச்சிருப்பாங்க, சுற்றி நிறைய சிலைகள் வச்சிருப்பாங்க. இது சிலைகளுடைய சிலை வணக்கத்தின் இயல்புகளில் ஒன்று. ஒரு சிலையோடு அவங்க போதுமாக்கிக்க மாட்டாங்க, நிறைய சிலைகள் உருவாக்கிக்குவாங்க. அதற்கு பிறகு முதலில் ஒரு சிலை வந்தது. அதற்கு பிறகு பல பாகத்திலிருந்தும் வந்தவர்கள் அவரவர்களுடைய ஊர்களில் இருக்கிற சிலைகளை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு குடும்பமும் அது அதனுடைய சிலைகளை கொண்டு வந்து வைத்து காபாவிலே வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். வீடுகளில் வைத்திருக்கிற சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து காபாவை சுற்றி வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். காபாவை சுற்றி 360 சிலைகளை வைத்து அவர்கள் வணங்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பனு ஹுசாக்களிடத்திலே காபா சிக்கி இருந்த போது
இந்த இவ்வாறு சிக்கியிருந்த இந்த சூழலில் பல்வேறுபட்ட தீமைகள் உள்ளே வந்துவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். தூய்மையான ஹஜ் எப்படி செய்யப்பட வேண்டுமோ அப்படி தூய்மையான ஒரு ஹஜ்ஜை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இந்த பனு ஹுஸாக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எனவே அவர்கள் ஹஜ்ஜிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்து விட்டார்கள். சிலை வணக்கத்தை கொண்டு வந்தார்கள். சிலை வணக்கத்தின் அடையாளமாக என்னவெல்லாம் தீமைகள் இருக்குமோ வழிபாடு என்பது தாளமாக மாறியது. வழிபாடு என்பது அமைதியானதாக இருந்தது. அது மூலதாளத்தை கொண்டுண்டான சத்தமாக அது மாறி போனது. அதுக்கப்புறம் எங்க சிலை வணக்கம் இருக்குதோ அங்க என்ன வரும்னா ஜாதி வரும், குலம் வரும். எங்க சிலை வணக்கம் இருக்கோ அங்க குலம் வரும். ஒவ்வொரு ஜாதிக்காரனும் என் சிலை பெருசும்பான். அப்போ ஒரு குலம் உருவாகும், அந்த குல பெருமை உருவாகும், கோத்திர பெருமை உருவாகும். அப்படி கோத்திர பெருமை அங்கே உருவானது. சமூக ரீதியான தீமைகள் உருவானது. இரண்டாவது இன்னொன்னு, யார் சிலைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே திட்டமிட்ட நீதி இருக்காது. தான் தோன்றித்தனமாக உருவாக்கி கொண்ட நீதி தான் இருக்கும். எந்த இடத்துல சிலை வணக்கம் இருக்கோ அவங்க என்ன செய்துக்குவாங்க, அவங்களுக்கான ஒரு நீதி உருவாக்கிக்குவாங்க. பொதுவான நீதி இருக்காது. இந்த எல்லா தீமைகளும் இந்த பனு ஹுஸாக்களுடைய காலகட்டத்தில் உருவாக தொடங்கியது. ஆனால் இது ரொம்ப நாள் அவங்கள்ட்ட இருக்கல. சுமார் 200 வருஷம் பனு ஹுஸாக்களுடைய கையில் இந்த சிலை இருந்தது, மக்கா இருந்தது. இதற்கு பிறகு ஜுருஹும் குடும்பத்திலே உருவான ஒரு குடும்பம் குறைஷி குடும்பம். ஜுருஹும்களில் உருவான ஒரு குடும்பம் குறைஷி குடும்பம். அவர்கள் நாட்டின் அப்புற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த குறைஷி குடும்பத்தில் ஒரு பெரும் தலைவர் பிறந்தார். அவருடைய பெயர் குசை. இந்த பெயரை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் குசை. இந்த குசை பிறந்தார். அவர் யோசிக்கிறார், மக்கா நம்முடையது, காபா நம்முடையது, இது நமக்கு சொந்தம், இதை நாம் மீட்டாக வேண்டும் என்று யோசிக்கிறார். எப்படி மீட்பது? அவர் தந்திரமாக பேசி சண்டை போடல, அங்கே இருந்த பனு ஹுஸாக்களை எதிர்க்கல. ஆனால் தந்திரமாக பேசியே காபாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார் குசை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது பாட்டனார். நமக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த பயான்ல உங்களுக்கு நான் 5 பேரை ஞாபகப்படுத்திக்கிங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் பெயர் அப்துல்லா, அவருடைய தகப்பனார் பெயர் அப்துல் முத்தலிப், அவருடைய தகப்பனார் பெயர் ஹாஷிம், அவருடைய தகப்பனார் பெயர் அப்து மனாஃப், அவருடைய தகப்பனார் பெயர் குசை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது பாட்டனார். இந்த குசை வரைக்குமான வரலாறு தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த வரலாறு தொடங்குகிற போது சொல்வேன். இப்போது நீங்கள் இந்த 5 பெயரை ஞாபகத்தில் வையுங்கள். குசை காபாவை மீட்டெடுத்தார், மக்காவை மீட்டெடுத்தார். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம் என்ன என்றால், சமூகத்தில் ஊடுருவி போயிருந்த சிலை வணக்கம் குறைஷிகளிடத்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவர்களும் சிலை வணங்கிகளாக மாறி போயிருந்தார்கள். காபாவிலே அல்லாவை தொழுவதற்காகவே தூய முறையில் உருவாக்கப்பட்ட சமுதாயமாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலே வந்த குறைஷிகளுடைய சமுதாயத்திலும் சிலை வணக்கம் அவர்களுடைய இரத்தத்திலும் ஊடுருவியது. அவர்களும் சிலை வணங்கிகளாக மாறினார்கள். குசை காபாவை கைப்பற்றிய போது, மக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த போதும் அவரும் சிலை வணங்கியாக மாறி இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அவர் காபாவை கைப்பற்றி கொண்டார். அல்லாஹ் அவரிலே இருந்து, குசையிலே இருந்து இறுதி நபியை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்ய ஆரம்பித்தார். குசையை கொண்டு வந்ததிலிருந்து இறுதி நபியை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்ய ஆரம்பித்தான். அந்த தொடரிலே தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குசையினுடைய 5வது தலைமுறை பேரராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாறு. இந்த முன்னோட்டு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பல ஆதாரமான செய்திகள் அடங்கி இருக்கிறது. காபா அல்லாவை தொழுவதற்காகவே வணங்கப்பட்ட தூய ஆலயம், அது எப்படி கட்டப்பட்டது என்ற வரலாறும் அடங்கி இருக்கிறது. இந்த வரலாற்றுக்குள்ளே எப்படி சிலைகள் வந்து நுழைந்தன, எப்படி சிலைகளுடைய தாக்கம் ஏற்பட்டது என்பதும் அடங்கி இருக்கிறது. அது மீண்டும் எப்படி குறைஷிகளுடைய கைகளுக்கு வந்தது என்கிற செய்தியும் அடங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குசையினுடைய 5வது தலைமுறை பேரராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த உலகத்தில் மகத்தான மாற்றத்தை நிகழ்த்தினார்.
ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல இந்த உலகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட வெற்றி கண்ட நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருப்பெற்றார்கள் என்பது வரலாறு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்வேன், இதில் ஆதாரபூர்வமான அடிப்படையான நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிங்க, ஒரு தடவை யோசித்து பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு சொன்னது உங்கள் மனதில் பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை திரும்ப நினைத்து பாருங்கள். அருமை தாய்மார்களுக்கு நான் கேட்டுக்கொள்வேன், எப்போதும் வர்ற மாதிரி பயானுக்கு வந்துட்டோம் போனோம் என்று இல்லாமல் ஒரு தடவை ஹஸரத் என்ன பேசினார் என்பதை ஒரு தடவை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். நமக்கு ஞாபகத்தில் வந்துவிடும். நீங்கள் அடுத்த வாரம் இங்கே வந்து உட்காருகிற போது குறைந்தபட்சம் இந்த 5 பெயர்களை கொண்டு வாருங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமாற நான் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்கிறேன். அல்லாஹ் நம்முடைய இந்த அமலை ஒரு சிறப்பான நல்ல அமலாக ஏற்றுக்கொண்டல் புரிவானாக. இதை நம் வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல அமலாக ஏற்றுக்கொண்டதற்கு சிறந்த கூலி எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.